வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் இளைஞன் செய்த விபரீத செயல், பரிதாபமாக பறிபோன உயிர். ஜாலில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபர் வெட்டி கொலை. இந்த நாடு வீழ்ச்சியடைந்ததற்கு நாமும் பொறுப்பு சொல்ல வேண்டும். பேஸ்புக் களியாட்ட விருந்து அதிரடியாக சுற்றி வளைப்பு, பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட 26 பேர் கைது. மனைவியை சுட்டுக் கொன்ற கணவன், இலங்கையில் நடந்த கோர சம்பவம். ஜாலில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞன். அனுரு அரசின் அதிரடி, விரைவில் கைது செய்யப்படவுள்ள உதயகம்மன் பில. இபிடிபியுடன் கைகோர்த்த தமிழரசு, கிழித்து தொங்கவிட்ட அமைச்சர் சந்திரசேகர். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பதுளை தல்தென்ன இளம் கைதிகள் சீர்திருத்த நிலையத்தில் தற்கொலை செய்ய முயற்சித்த 30 வயதுடைய நபர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் இலக்கம் P9 வெனிவெல் கடுவ அளவு பகுதியைச் சேர்ந்த நபராவார். குறித்த நபர் 490 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் தன் கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடந்த 6ஆம் திகதி மாளிகார்த்தண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் 5000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துவதற்கு நீதவான் உத்தரவிட்டார். தண்டப்பணத்தை செலுத்தாமையின் காரணத்தினால் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தல்தென்னை இளம் கைதிகளின் சிறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மாதம் 16ஆம் திகதி குறித்த நிலையத்தில் உள்ள கட்டடத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த வேளையில் சிறை அதிகாரிகளால் குறித்த நபர் பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் பதுளை வைத்தியசாலையில் பிரேதறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 2 தரப்புகளுக்கிடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டார். குறித்த பகுதியில் நேற்றைய தினம் முற்பகல் கோப்பாய் போலீசார் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கஞ்சா போதைப்பொருள் மீட்கப்பட்டது. இந்நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் குறித்த நபர் நேற்றைய தினம் இரவு தமது வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் மீது கஞ்சா போதைப்பொருளை விற்பனை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த குறித்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதே நேரம் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை மேற்கொண்டவர்களில் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாடு வீழ்ச்சியடைந்தமைக்கு தாமும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என விவசாய அமைச்சர் KD லால்கந்த தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குமாறு பல சந்தர்ப்பங்களில் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு போராட்டம் நடத்தியதின் விளைவுகளை தற்பொழுது பார்க்க முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நாடு வீழ்ச்சியடைந்தமைக்கு தாம் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பட்டதாரிகள் அரசாங்க வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குமாறு கோரி தாம் நடத்திய போராட்டங்கள் காரணமாக பிரதேச செயலகங்களில் பட்டதாரிகள் நிரம்பியுள்ளதாகவும் அவர்களுக்கு செய்வதற்கு வேலையொன்றுமில்லை எனவும் லால்காந்த தெரிவித்துள்ளார். பாணந்துறையில் பேஸ்புக் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட 26 பேர் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டனர். மகவெல்லான பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் போதைப் பொருட்களுடன் களியாட்ட நிகழ்வு இடம்பெறுவதாக அலுபோம் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது 26 பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் 10 பேர் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான அனைவரும் போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அலுபோம் உள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேதகம பகுதியில் கணவர் ஒருவரால் மனைவி சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேதகம பலகசர பகுதியில் நேற்றைய தினம் மாலை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பலகசர வீதிக்கருகே பெண்ணொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய குறித்த பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. படுகாயம் அடைந்திருந்த பெண்ணை போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த போதிலும் ஏற்கனவே அவர் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவித்துள்ளது. பெண்ணின் சடலம் தற்போது மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்து இந்த கொலையை செய்த சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 2 கிராம் 150 ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணம் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தற்போது அவரை ஜாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவனை சந்திக்க உள்ளதாக தாம் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவெனவும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பரப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட துரோகி என முத்திரை குத்தப்பட்ட தரப்புடன் அரசாங்கத்துக்காக கூட்டு சேர்த்து சாக்கடை அரசியலை முன்னெடுக்கும் தரப்பின் முகத்திரை தற்போது கிழிந்துவிட்டது என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜாழ் சாவகச்சேரியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு தழுவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. வடக்கிலும் இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறுகின்றது. இங்கு நடுநிலை வகித்தோம். நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும். இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம். அதேபோல ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் செயற்படுவார்கள். கடந்த காலங்கள் முழுவதும் தமிழ் தேசிய பரப்பில் இருந்த ஓரங்கட்டப்பட்ட துரோகிகள் என முத்திரை குத்தப்பட்ட ராஜபக்ஷக்களின் காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் என கூறப்பட்ட மக்களுக்கு எதிராக அராஜகங்களை கட்டவிழ்த்து விட்டவர் ஊடகவியலாளர்களை கொண்டவர் என குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு கூட்டு சேரும் நிலைமை காணப்படுகின்றது. இதனை மக்களும் இன்று புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார்.